பூமி எல்லாம் ஆட்டி வச்சவர் அழகரு, ஆட்டி வச்சவர் அழகரு. ஐம்பூதம் பிரிஞ்சிருந்ததை கூட்டி வச்சவர் அழகரு, கூட்டி வச்சவர் அழகரு. சமயங்களில் வேற்றுமையை கூட்டி வச்சவர் அழகரு, கூட்டி வச்சவர் அழகரு. சமயம் வந்த சக்கரத்தை தீட்டி வச்சவர் அழகரு, தீட்டி வச்சவர் அழகரு. முந்தது முந்தது சாதிசனோட அழகர் கண்ணில சிக்கலையே, வந்தது வந்தது கோடி சேன நம்ம வைகர விக்கிற பத்தலையே. வாராரு வாராரு அழகர் வாராரு, வாராரு வாராரு அழகர் வாராரு. சாதி கண்டது பாதி சனங்க சாதி ஏறி ஆடுது, சாதி சனங்க கோடி சனங்க சாதி மறந்து கூடுது. உச்சி அழகு பார்த்த கிறுக்கு உச்ச தலையில் ஏறுது, கண்ட மறந்து சத்த மறந்து சச்சரவுக தீருது. ரெண்டு நிறஞ்சில்ல சாமி அடியுது ஏழு பக்கம் நிற்குமடி, நம்மை அடிப்பின நம்மை அடியினி நாடு முழுக்க நம்மை அடி. கொட்டா தொடர்ந்து தாளபடி நம்ம வெற்றிக்கு என்னைக்கும் வெற்றி அடி. கொட்டா கொட்டுன்னு கொட்டுமடி செல்வம் கூரைய பிரிச்சு கொட்டுமடி. கண்டோம் திரண்டு வந்தோம் மதுரை வந்தோம் அழக வாழியது, கண்டோம் அழகர் கண்டோம் மகிழ்வு கண்டோம் மதுரை வாழியது. கண்டோம் உணர்ச்சி கண்டோம் எழுச்சி கண்டோம் இதயம் வாழியது. தத்தோம் தகிட தத்தோம் தகிட தத்தோம் பாடி ஆடுகவே, தத்தோம் தகிட தத்தோம் தகிட தத்தோம் பாடி ஆடுகவே. வாராரு வாராரு அழகர் வாராரு. மாண்புமிகு இருவரும் தீர்களினுடைய அருளாசியோடும் வாக்குகளை சேகரிப்பதற்காக பொதுமக்களாக வரையறுத்துள்ளார். அண்ணன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிட்டு மாபெரும் வெற்றியை செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக வேண்டும். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திருமணத்தினுடைய செல்லப்பிள்ளை அருமையுடன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்திற்கு நுழைந்து அமைச்சராக பெரிய துறைக்கு வருவார் என்று உங்களின் சார்பாக புகழ் பேசும் மாவீரா, உனது புன்னகைதான் எப்போதும் மாறாதா. அருமை தங்கை அவர்கள் இரட்டை இலைக்கு வாக்குகள் சேகரித்து பேசுவார். புரட்சி தலைவி அம்மா பெரு தேவைகளை வழங்கி வருங்கால முதலமைச்சர் மிக விரைவில் முதலமைச்சராக அவர் இருக்கும் எடப்பாடியார் அவர்கள் நல்ல ஆட்சியுடனும் கூடியிருக்கும் ரத்த பொருட்களும் முதல் வணக்கம். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளை எனது தந்தை வெற்றி வேட்பாளரை இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எனது தந்தைக்கு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் சகோதரர் நீங்க பெற்றெடுக்காத பிள்ளை கணக்கென்றும் எனது தந்தைக்கு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் சகோதரர் நீங்க பெற்றெடுக்காத பிள்ளை கணக்கென்றும் தனது நேரத்தை உங்களுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டு உங்களுக்கு என்ன தேவை, என் மக்களுக்கு என்ன செய்தால் என்ன சேவை செய்தால் எப்படி நலமாக இருப்பார்கள் என்று சேவைக்காகவே உங்களுக்கு என் தந்தையை அர்ப்பணிக்கப்பட்டார். வாய்ப்பளித்து என் தந்தைக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். பல நலத்திட்டங்களை உங்களிடம் வந்து சேர்ப்பார். மிக விரைவில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் நம்மளை போன்றிருக்க சாமானிய மக்களுக்காக தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கையெழுத்து ரூபாய் 10,000
வாய்ப்பு இல்லை. அதுக்குதான் ஐயா ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் எங்களை போல இளைஞர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அறிவித்திருக்காங்க. பல தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டா பட்டமளிப்பு படிச்சிருக்கா 2000 ரூபாய் 100 நாள் வேலைக்கு எல்லா தாய்மார்களும் கோரிக்கை வச்சு 100 நாள் வேலை சரியில்லை காசு கேட்டாங்க. ஏன்னா ஆட்சி நம்ம ஆட்சிகள் அதை கரெக்டா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக ஆட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களித்த இளைஞர்களுக்கு வெற்றிகர சேவை ஆகிய உதயகுமாரை நன்றி வணக்கம். மக்களுக்காக நான் மக்களாகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மாவினுடைய புரட்சி தளபதி அருமையான தாய்மார்களே, எங்களை வாழ வைக்கின்ற வாக்காளர்கள் இங்கே குடிகொண்டிருக்கிற பெருமாளை வணங்கித்தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் அவர் ஆசியை பெற்று உங்கள் ஆசியை பெறுகிற அந்த வரலாற்று வாய்ப்பினை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய திருமங்கலத்தினுடைய வெற்றி வேட்பாளராக என்னை உங்களிடத்தில் ஒப்படைத்த கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்களுக்கு கோடான நன்றியை அவர் பாவங்கள் பணிந்து வணங்கி காணிக்கையாக்கி இருவரும் தெய்வங்களான பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய மறு வடிவமாக அம்மாவின் ஆசியும் புரட்சி தலைவருடைய ஆசியும் எனக்கு பரிபூர்ணமாக பெற்றுத் தந்திருக்கிற புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் ஆட்சியோடும் ஆதரவோடும் அவர் ஆணைக்கிழங்க இந்த திருமங்கலம் தொகுதியை வளர்ச்சி மிகுந்த முதன்மையான தொகுதியாக உருவாக்குவதற்கு எனக்கு உங்கள் வீட்டு பிள்ளையான உங்கள் வீட்டு வேலைக்காரனான எனக்கு வாய்ப்பளிக்கிறது. தொடர்ந்து உங்களுக்கு என்னால் இயன்ற அத்தனை உதவிகளையும் சேவைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நான் உங்கள் பாதங்களிலே சமர்ப்பிப்பதற்கு எங்கள் வேண்டுமென்று உங்கள் பாதங்களில் ஏன்னா பொருட்களை வைத்து நம்முடைய அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய செயலாளர் தவப்புதவி நம்முடைய பிரியதர்ஷினி முரளி சொன்னார்கள். இனிமேல் சூழ்நிலை கண்டு அங்க தேவையில்லை. ஏனால் எடப்பாடியார் புலி சாதனை பெற்று அனைத்து அழகாக எடுத்துக் கொண்டார்கள். 10,000 ரூபாய் இன்றைக்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த விலைவாசியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தீர்ப்பதற்காக ஒரு சுயமா சிந்தித்து மக்களுடைய வேதனையை உருவாக்கி அவர்களை கண்ணீரை துடைக்கின்ற கருணை களமாக அதனால இப்ப 10,000 ரூபாய் சொல்லி புரட்சி தலைவர் எடப்பாடியார் அறிவிச்சார். தேர்தலுடைய அறிக்கை குழுல உங்க புண்ணியத்தை இந்த சாமானிய உதயகுமாரும் அந்த குழுவில இடம்பெறுகிற பாக்கியத்தை நீங்கள் தந்து புரட்சி தலைவர் எடப்பாடியார் வழங்கினார். இன்னைக்கு அதை 10,000 ரூபாய் முதல் கையெழுத்தாக புரட்சி தலைவர் எடப்பாடியார் இன்னைக்கு அறிவித்த உடனே நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பா அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை விடுறாரு? 8,000 ரூபாய்க்கு கூப்பன் தர்றாங்க. ஏப்பா, இதே ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில 5 வருஷம் வச்சிருந்தீங்க, அப்பெல்லாம் கூப்பன் கொடுக்காம இப்ப ஏன் கூப்பாடு போடுறீங்க? ஏன் எடப்பாடியாருடைய தேர்தல் அறிக்கை காப்பி அடிக்கிறீங்க? நீங்க என்ன கூப்பாடு போட்டாலும் தமிழகத்திலே மலரப் போவது புரட்சி தலைவர் எடப்பாடி முதலமைச்சராக வருவார். இந்த திருமங்கலம் தொகுதியில மீண்டும் இரட்டைகளை தாய்மார்களே சாட்சி. நிறைய தேர்தல் அறிக்கை நாங்க 297 தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறோம். இது ஆளுநர் கட்சியாக இருக்கிற திமுக போன வருஷம் கொடுத்ததுல இன்னும் நிறைவேற்றல. இப்ப புதுசா இருக்கு தேர்தல் அறிக்கை. நீங்க அந்த 5 வருஷத்துல நிறைவேற்றாலும் நீ எந்த 5 வருஷத்துல நிறைவேற்ற போறீங்க? ஆகவே உங்களுக்கு வனவாச உறுதி இன்னைக்கு செட் சார்ஜ் கோட்டையில புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஒரு சாமானிய ஜனநாயக அடையாளமாக. அதை நீங்க கவலைப்படாதீங்க. என் தங்கச்சி எங்க அக்கா எப்ப வந்தாலும் இந்த 100 நாள் வேலை என்ன உதயகுமார் கொண்டு விட்டேன். 100 நாள் வேலை என்ன வச்சிருக்கோம். அதை இருட்டா விட்டு நாங்க கொரோனா காலத்துல 100 நாள் வேலையில ஒரு நாள் கூட நிறுத்தாமல் சம்பளத்தை இன்னைக்கு என்ன கணக்கு கொடுக்கல காசு. இதுதான் நிலவரம். அதாவது புரட்சி தமிழக எடப்பாடியார் இன்னைக்கு 125 நாட்களாக அறிவித்திருக்கிற அந்த வேலை இனி 150 நாட்களாக நிறைய நான் சந்திக்கிறேன். வெயில போட்டு உங்களை வாங்கி இருக்கிறேன். ஆனால் நீங்கள் பரிசு கொடுக்க வேண்டியது இரட்டை இலை என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கே பிரியதர்ஷினி முரளி அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அம்மாவுடைய புகழ் இந்த மண்ணிலை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக சேவை செய்து உழைத்து வருகிற
கவிதஸ்ரீ முரளி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தேவைக்காக வருபவர்கள் அல்ல, மக்களின் சேவைக்காக வருபவர்கள் என்று சொல்லி வாக்களிப்பின் இரட்டையிலே, வெற்றி பெறுவதின் இரட்டையிலே